ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பர்த்டே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே வந்து April 29 முடிஞ்சிருச்சு. அவருக்கு வந்து நான் வீட்டிலேயே பர்த்டே கேக் செஞ்சு கொடுத்துருக்கேன். லாக்டவுன் டைம்னால், இல்லைனா கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருப்போம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பேனில் 4 முட்டை உடச்சிக்கிறேன். நாலு முட்டை உடச்சி அது நல்லா அடித்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து விடுங்க. அந்த எல்லோ கலர் கொஞ்சம் லைட்டாக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக பால், 1.5 கப் பால் எடுத்துக்கோங்க. 1.5 கப் பாலுக்கு 1.5 கப் ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் குக்கிங் ஆயிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப் சர்க்கரை. இது எல்லாமே சேர்த்து நல்லா அடித்து விடுங்க. நல்லா அந்த சர்க்கரைலாம் நல்லா கொஞ்சம் கரையிற மாதிரி அடித்து விட்டுட்டு, இப்போது ஒரு வடிகட்டியில் 2 கப் மைதா மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சலிச்சு விடுங்க. ஏன் சலிக்கிறோன்னா, அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் எல்லா மாவுலேயும் மிங்கிள் ஆகி வர்றதுக்காக நம்ம சலிச்சு விட்டுறோம். அதேமாரி சலிக்கும் போது எந்த மாவும் வந்து உருண்டை கட்டாது, அப்படி பவுட்ரு மாதிரி வந்து விழுந்துடும். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. மாவுலாம் உருண்டையாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி கலக்கி விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். 2ஆக பிரிச்சுட்டு அதில் நான் கலர் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி குக்கரில் சால்ட்டு கொட்டிட்டு அதை ஸ்டாண்டு வச்சுருங்க. ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேஸை சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கேக் அதில் வந்து வைக்கலாம். இப்போ நான் பாதியாக பிரித்ததில் 2 கலர் சேர்க்க போகிறேன். ஒன்று வந்து க்ரீன் கலர், இது வந்து லிக்விடாகவும் இருக்குது. நான் இப்போ சேர்த்துக்கிறது வந்து கேசரி பவுடர். உங்கள் வீட்டில் கலர் இருந்துச்சுன்னா, க்ரீம் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் இல்லாதனால நான் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு கேக் செய்கிற பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இல்லைனா பட்டர் ஏதாவது ஊற்றி நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஆயிலை தேய்ச்சி விட்டுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தட்டி தட்டி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் கீழே பேனில் ஒட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு, இப்போது அதில் வந்து நம்ம அந்த கலர் சேர்த்து வச்சுருந்த கேக் மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த பேனில் பாதி அளவு தான் நம்ம ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நம்ம வச்சுருக்க இன்னொரு பாதியில் வேறு கலர் ஆட் பண்ணலாம். இது வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணோம்னா எல்லோ கலரில் வரும். இப்போது நம்ம கலந்து வச்ச மாவை குக்கரில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். குக்கர் சுற்றி 1 இன்ச்சு கேப் இருக்கணும். இந்த சிம்மில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருங்க. 30 இல்லை 40 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். வச்சுட்டு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு இருக்கும். கேக் மேலே பொங்கி வந்திருக்கும் அழகாக. அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். குச்சியில் எதுவும் ஒட்டலைன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட் கலர் சேர்த்து அதையும் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது கேக்குக்கு தேவையான க்ரீமை ரெடி பண்ணலாம். கேக்கு ஆறட்டும். ஆறிட்ட அப்புறம் க்ரீம் தடவினா தான் நல்லாயிருக்கும். சூடாக தடவணுன்னா
க்ரீம் உருகி போயிடும். நான் இன்றைக்கி 400 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா அந்த பட்டர் நல்லா அடித்து விடுங்க. பட்டர் எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது எசன்ஸ் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடித்தா போதும், கலர் கொஞ்சம் லைட்டானா போதும். இல்லை நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். நான் இன்றைக்கி கிரேப்ஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறதுனால இந்த அளவுக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் சுகரை ஆட் பண்ணுறேன். 1 கப் சுகரை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா கலக்குங்க. ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்குங்க. அது கூட 1 ஸ்பூன் பால் இல்லைனா 2 ஸ்பூன் பால், அப்புறமா 1 ஸ்பூன் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிரேப் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். கிரேப்ஸ் போடுறதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா க்ரீம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கிரேப் எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க. பீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்தோம்னா நல்லா கெட்டியாக வரணும். நான் இப்போ இந்த க்ரீமை 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கலர் சேர்க்கலான்ட்டு. இப்போது நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ நம்ம கேக்கை டெக்கரேஷன் பண்ணலாம். அந்த 2 கேக்கையும் மேலே வந்து உப்பி வந்திருக்கும். அந்த சைடை வந்து கரெக்டாக லெவலாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 கேக்கையும். இப்போ வாங்க க்ரீம் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு லேயர் கேக் எடுத்துக்கோங்க. கேக் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் கேக்கை எடுத்து மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா எடுத்து மேலே வைங்க. மேலே வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக வந்து க்ரீம் ஃபுல்லாக இப்போ வந்து ஃபுல் க்ரீமை வந்து எல்லா சைடுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அது மேலே டெக்கரேஷன்லாம். என்கிட்ட டெக்கரேஷன் நாசில் எதுவுமே இல்லாதனால பால் கவரில் சின்னதாக இந்த மாதிரி வேறு கலரில் க்ரீம் எடுத்து அந்த கவரில் போட்டு சுற்றி டாட்டாக வச்சு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க பேர் எழுதிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட பர்த்டேக்கு ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இருக்குது வெட்ட முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.